العاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और आफू और दरगुजर का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिरान सलासिल का पीर नूरी का पीर आरिफ का वास्ता या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து கொண்டு வந்தது நாம் சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைக்கவில்லை. பிறகு இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு துன்பங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள்? அதற்கான காரணம் நாம் அல்லாஹ் நமக்கு சொன்னபடி அவன் காட்டித்தந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாததுதான். உலகத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சிரமம்? காரணம் அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சுக்கலை. அல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த உலகத்திலையும் நிம்மதி, சந்தோஷம். முதல்ல அதுவே யாரும் விளங்கலை. அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் இந்த உலகத்தில் நிம்மதி, சந்தோஷம். அல்லாஹ் சொன்னபடி நடந்தாலும் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்.
அப்படி தான் நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன அப்புறம் அல்லாஹ் சொல்கிறதுக்கு அப்புறம் என்ன? அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறதுனால என்ன? அப்புறம் மௌத்துக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ இந்த உலகம் அப்படி தான் இருக்குமா? இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி தான். அல்லாஹ் பேச்சை கேட்டாலும் அப்படி தான் இருக்கணும், அல்லாஹ் பேச்சை கேட்கலனாலும் அப்படி தான் இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி தான். அப்படியா இந்த உலகத்தில்? ஆனால் அப்படி தான் நினைக்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகம்னா கஷ்டம்தாங்க இருக்கும், இந்த உலகத்தில் சிரமங்கள் தான் இருக்கும், வேறு வழி இல்லை. தொழுதாலும் வணங்கினாலும் கஷ்டம், அது வரத்தான் செய்யும். ஆகிரத்தும் நல்லாயிருக்கும். இப்போ இது தவறான கொள்கை. அல்லாஹ்தாலா இந்த அடிப்படையில் அல்லாஹ்தாலா சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அல்லாஹ்வுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்தால் இந்த உலகத்திலேயே நிம்மதி மட்டும் இல்லை, சொர்க்க வாழ்க்கையே கிடைக்கும்ன்றான்ல. இந்த உலகத்திலேயே என்ன கிடைக்கும்? சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். இப்போ முதல்ல இது விளங்கணும், நம்முடைய தீன் நாளைக்கு மௌத்திற்கு பிறகு சொர்க்கத்தை கொடுக்கறது இல்லை, இப்பொழுதே நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது தான் தீன். நம்முடைய தீன் என்னது? இப்போவே நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். இப்போ அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணும், அல்லாஹ் காட்டிய வழியில் நடக்கணும்னா அல்லாஹ் காட்டிய வழி எது? அதெல்லாம் நம்மள்ட்ட என்ன சொல்கிறான் அதை விளங்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? நாமெல்லாம் எதையாவது ஒன்று இதுதான் தீனு, அதுதான் தீனு, இப்படி செஞ்சால் போதும், அது செஞ்சால் போதும், எதையாவது ஒரு அமல்களை வச்சுக்கிட்டு இதுதான் தீன் அப்படின்னு நினைக்கிறதுனால தீன் ஆயிட போகிறதில்லை. உண்மையில் அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன சொல்கிறான் அதை முழுமையாக நாம் அமல் செய்யும் பொழுது தான் நமக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறும். இப்போ அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்கிறான்? எப்போ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். திக்ர் செய்யாதவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான். நான் கொடுத்து விடுவேன்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வேறு தீனில் எந்த அமலையும் செய்யலைன்னா அதுக்கு நான் இந்த உலகத்திலே தண்டனையை கொடுப்பேன் அப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லலை. வேறு எந்த அமலுக்கும், தொழுகைக்கோ, நோன்புக்கோ, ஜக்காத்துக்கோ அல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் திக்ரு செய்யலைன்னு சொன்னால் இந்த உலகத்திலே நான் என்ன செய்வேன்? தண்டனை கொடுப்பேன். என்ன தண்டனை? அவங்களுக்கு வறுமையை கொடுப்பேன், அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன் அப்படிலாம் எல்லாம் சொல்லலை. நோயை கொடுத்துருவேன், கடனை கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லலை. என்ன சொல்கிறான்? நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடியான வாழ்க்கைனா என்ன? எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது. எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது? அந்த நெருக்கடியை நான் கொடுத்து விடுவேன் திக்ர் இல்லாவிட்டால். இப்போ அல்லாஹ் சொன்னால் அதை செய்வானா செய்ய மாட்டானா? எல்லாம் செய்வானா செய்ய மாட்டானா? சொன்னதை செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி போகணும், ஆனால் திக்ர் செய்ய மாட்டேன். திக்ர்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனால் நெருக்கடி போகணும். எப்படி போகும்? திக்ர் செய்யலைன்னா நானே கொடுப்பேன்றான். அவன் கொடுக்கும்போது யாராவது தடுக்க முடியுமா? ஏதாவது ஒன்று தடுக்குமா? நம்முடைய பணமோ, அதிகாரமோ, பதவியோ, பட்டமோ, ஏதாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை விட்டு என்ன செய்ய முடியுமா? தடுக்க முடியுமா? அப்போ அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான், நெருக்கடியான வாழ்க்கை திக்ர் இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்னது? நெருக்கடியான வாழ்க்கை. திக்ர் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும்.
நம்ம சும்மா அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டா திக்ர் ஆயிருமா? இப்போ திக்ர் செய்தால், திக்ர் செய்யலைன்னா நெருக்கடியான வாழ்க்கை. இப்போ திக்ர் செஞ்சால் அதுக்கும் எல்லாம் கொடுக்கணும்ல. செய்யலைன்னா தண்டனை கொடுத்தா, செஞ்சால் கூலி இங்கே கொடுக்கணுமா அங்கே கொடுக்கணுமா? தண்டனை மட்டும் இங்கே, கூலி அங்கன்னா அது நியாயமா? அது இப்போ கூலியும் எங்கே கொடுக்கணும்? எதுக்கு தண்டனை இங்கே கொடுக்குறானோ அதுக்கு கூலியும் எங்கே செய்யணும்? இங்கே தான் கொடுக்கணும். அதையும் எல்லாம் சொல்கிறான். திக்ர் செய்தால் நிம்மதியான வாழ்க்கை உண்டு. அலா பிதிக்ரில்லா தத்துமஇன்னுல் குலூப். திக்ரை கொண்டு தான் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். இப்போ திக்ர் செஞ்சுட்டா நிம்மதி தான் சொர்க்கம். சொர்க்கம்னா என்னது? காசு பணமோ வீடு வாசலோ பட்டம் பதவி அது தோட்டம் துறவு இதெல்லாம் ஒன்றும் சொர்க்கம் இல்லை. எது சொர்க்கம்? சொர்க்கம்னா என்னது? நிம்மதி தான் சொர்க்கம். உலகத்தில் நிம்மதியான மனிதன் யாரோ, ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கிறான், ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட. எது மட்டும் இருக்குது? நிம்மதி மட்டும் இருக்கு. ஒருத்தன் உலகமே கையில் வச்சிருக்கிறான், உலகத்துக்கு அரசன், ஆனால் அவனுக்கு எது மட்டும் இல்லை? நிம்மதி மட்டும் இல்லை. அப்போ உண்மையில் இவன் அரசனா அவன் அரசனா? யார் அரசன்? நிம்மதியை மட்டும் வச்சிருக்கிறானே அவன் அரசனா, இல்லை நிம்மதியை மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் வச்சிருக்கிறானே அவன் அரசனா? அப்போ அந்த நிம்மதியே திக்ரில் கிடைக்குதுன்னு சொன்னால், திக்ரை விட பெருசு வேறு என்ன இருக்க முடியும்? திக்ரை விட பெருசு வேறு எதுவும் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அதனால் அல்லாவே தெளிவாக சொல்லிட்டான். நாம் சொல்ல தேவை, அல்லாவே சொல்கிறான் திக்ரு தான் பெருசு. திக்ரு தான் நமக்கு இப்போது என்னது தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சு போச்சுப்பா. இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன தான்? திக்ரு இல்லை. சரி, எடு தஸ்பீஹ், ஓதி திக்ரு செஞ்சுக்கிட்டே இரு. அது திக்ராயிருமா? அது திக்ரின் ஒரு வகை, திக்ரின் அடிமட்ட நிலை. அது நம்ம தஸ்பீஹ் வச்சு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் சொல்கிறோமே, இது என்னது? இது திக்ரு தான். ஆனால் திக்ரில் முழுமையான திக்ரு இல்லை. அது முழுமையான, அப்போ முழுமையான திக்ரு என்ன? திக்ரு என்றால் என்ன? வாயில் வரக்கூடிய வார்த்தை இல்லை திக்ர், உள்ளத்தில் அல்லாஹ்வை விளங்குவது தான் திக்ர். உள்ளத்தில் அல்லாஹ்வை விளங்குறதுக்கு பேர் தான் என்னது? திக்ர். அல்லாஹ்வை விளங்குவது தான் அல்லாஹ்வை நினைப்பது. யாருன்னே தெரியல, எப்படி நினைக்க முடியும்? யாருன்னு? சும்மா வாயால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், உள்ளம் ஓடுது, ரோட்டில் ஓடிட்டு இருக்கு. வாயில் சுப்ஹானல்லாஹ், உள்ளுக்குள்ள என்னது? கடை, வியாபாரம், தொழில். அப்போ திக்ர் என்பது உள்ளத்தில் வரணும். திக்ர் எங்கே வரணும்? திக்ருன்னு சொன்னாலே அல்லாஹ்வை நினைப்பது. அல்லாஹ்வை நினைப்பதுன்னா சும்மா பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நினைக்கிறது. அவரோட ஞாபகம் எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லிக்கிட்டே வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஞாபகம் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை வாயில் சொல்லிக்கிட்டு மனசில் இல்லைன்னா ஞாபகம் ஆகுமா? அது எப்போ ஞாபகம்? வாயில் சொல்கிறோமோ சொல்லலையோ உள்ளே இருக்கணும். உள்ளே என்ன இருக்கணும்? நினைவு இருக்க வேண்டும். அல்லாஹ் யார், அவனுடைய அந்தஸ்து என்ன, இந்த விளக்கங்கள் இருக்கணும். அல்லாஹ்வுடைய விளக்கங்கள் வந்தால்தான் எல்லாம் நினச்சிக்கிறாங்க, சரிங்க அல்லாஹ் திக்ர் செய்ய சொல்லியிருக்கிறான், திக்ர் செஞ்சால் நிம்மதி கிடைக்கும்ன்றான். சரி, நாங்கள் போய் ஒரு மூலையில் உட்காந்து திக்ர் செய்வோம். ஒன்றும் கிடைக்காது.
ஒன்றுமே கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது. திக்ரை நாம் படிக்கணும். முதல்ல ஞாபகத்தை, இறை நினைவை என்ன செய்யணும்? இறை நினைவை செய்யணும்னு சொன்னால், திக்ரு செய்ய வேண்டுமானால் திக்ரை கற்றுக்கொள்ள வேண்டும். திக்ரை என்ன செய்யணும்? கற்றுக்கணும். கற்றுக்காமல் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. பெரிய விஷயம் இது. வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ் திக்ரு பெருசுன்னு சொன்னால் அதில் பல அர்த்தம் இருக்குது. நாம் நினைக்கிற மாதிரி திக்ருன்னா சும்மா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் திக்ர். இது இல்லைப்பா திக்ரு, பெருசுப்பா. திக்ருன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது திக்ருன்றது ரொம்ப பெரிய விஷயம். உங்களால் உண்மையான திக்ரு செய்யவே முடியாது. முதல்ல உண்மையான திக்ரு ஏன் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உண்மையாக யாரால் விளங்க முடியும்? யாரால் விளங்க முடியும்? அல்லாஹ்வை விளங்கவே முடியாதுன்னு எப்படி அவனை நினைக்க முடியும்? அவனை முழுசாக நினைக்க முடியுமா? எப்படி நினைக்க முடியும்? இப்போ ஒரு ஆள் அவருடைய அந்தஸ்தை விளங்கி நம்ம நினச்சா தான் அவரை நினைக்கிறோன்னு அர்த்தம். யாரோ ரோட்டில் போகிற ஆளுப்பான்னு நினச்சா அவர் நினைக்கிறோம். அவர் விளங்கவே இல்லை, அப்புறம் எப்படி நினைக்கிறதா ஆகும்? ஒரு கோடீஸ்வரர் நம்ம கூட ட்ரெயினில் வர்றார், சாதாரணமாக உட்காந்துருக்காரு. நம்ம என்ன நினைப்போம்? யாரோ நம்மள மாதிரி ஒரு ஆள் தான்ப்பா. அப்போ அவர் யாருன்ற நம்ம மனசில் வந்துச்சா? அவரை நினச்சோமா? இப்போ யாருக்கு திடீர்னு ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சவர் வர்றார், என்னங்க நீங்கள் வரீங்க ட்ரெயினில்? யாருக்கு தெரியுதோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? நினைக்க முடியும். அப்போ அல்லாஹ்வை நினைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண விஷயமா இல்லையா? இது நான் சொல்கிறது அறிவுக்கே புரியலைங்க. என்னமோ சொல்கிறீங்க, அப்படியா? இல்லை இதுதான் உண்மையா? சாதாரண உண்மை தானே, ஒரு யதார்த்த உண்மை, ஒரு இயல்பான உண்மை இது. ஆனால் இது யாருக்கு என்ன செய்யலை? விளங்கலை. யாரும் விளங்குறது இல்லை. திக்ருனா தஸ்பீ இருக்குதுங்க, தூக்கு கையில் தஸ்பீ தூக்கு, அல்லா அல்லா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே ஒன்றும் கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறது? திக்ருக்கு ஒரு நாளாக திக்ரு செய்கிறது. என்னங்க அல்லாஹ் சொன்னால் திக்ரு செஞ்சால் நிம்மதி. நானும் திக்ரு செஞ்சுட்டு திக்ரு செய்ய செய்ய பரேஷானி தான் கூட்டிக்கிட்டே போகுது. செய்ய செய்ய என்ன தான் கூடுது? பரேஷானி தான் கூடுதுன்னா அப்போ அல்லாஹ் சொன்னது பொய்யா இல்லை இவர் செஞ்சது பொய்யா? யார் செஞ்சது பொய்? அல்லாஹ் சொன்னது பொய் ஆகுமா? அல்லாஹ் சொன்னா குர்ஆனில் திக்ரு செஞ்சால் நிம்மதி கிடைக்கும். நானும் உட்காந்து திக்ரு செஞ்சு பார்க்குறேன், ஒரு மண்ணும் கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படி சொல்கிறாரு. இவர் சொல்கிறது பொய்யா அல்லாஹ் சொல்கிறது பொய்யா? யார் சொல்கிறது பொய்? அப்போ இவர் என்ன செய்யலை? திக்ரே செய்யவில்லை. இவர் என்ன செய்யலை? திக்ரு செய்யலை. இப்போ அல்லாஹ்வை நினைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை உங்களுக்கு தெரியலையா? அல்லாஹ்வை தெரியலையா? ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ர், திக்ர் உடையவர்களை இடத்தில் சென்று நீங்கள் படித்து கொள்ளுங்கள். யார்கிட்ட ஏற்கனவே திக்ர் இருக்கோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள், கேளுங்கள். திக்ர் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. நல்லா சொல். ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் திக்ர் உடையவர்களிடத்தில் சென்று என்ன செய்யுங்க? கேளுங்கள். என்ன தெரியாமல் இருந்தால் திக்ரு செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்கணும். எதை தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். அதுதானே, எதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு எது தெரியணும்னு தேவை இருக்குதோ அது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். இப்போ அல்லாஹ் இதில் சொல்கிறான், ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ர், திக்ர் உடையவர்களிடத்தில் நீங்கள் சென்று என்ன செய்யுங்க? கேளுங்கள். இன்குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால், உங்களுக்கு தெரியலனா திக்ர் உடையவர்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க? கேளுங்கன்றான். என்ன தெரியலனா? என்ன தெரியலனா? திக்ரு தெரியலனா.
அப்போ திக்ரு எல்லோருக்கும் தெரிஞ்சிடாது. நீங்கள் அதை ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்பவர்களிடம் சென்று நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க யார்? திக்ருடையவர்கள் யார்? அவங்க தான் ஷேகுமார்கள். அவங்க தான் யார்? ஷேகுமார்கள். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சாதாரணமாக நினைக்கிறாங்க, திக்ரு தானே, எங்களுக்கு தெரியாது திக்ரா, எங்களுக்கு தெரியாது திக்ரா. அந்த காலத்துக்கு நாங்கள் திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியலைங்க திக்ரு. உங்களுக்கு என்ன செய்யலை? தொழுவ தெரியும், நோன்பு வைக்க தெரியும், மற்ற விஷயங்கள் இபாதத்துகள் தெரியும், குர்ஆன் ஓத தெரியும். ஆனால் திக்ரு உங்களுக்கு என்ன செய்யவில்லை? தெரியவில்லை. அது எவ்வளவு தெரிந்தாலும் அது குறைவு தான். திக்ரு எவ்வளவு தெரிஞ்சாலும் அது என்னதான்? குறைவு தான். ஏன்? அல்லாஹ்வை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபதிக, யா அல்லாஹ், உன்னை அறிய வேண்டிய முறையில் நான் அறியவில்லை. யார் சொல்றது? யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் நம்ம ஊர் பாய் வந்து என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாதாங்க. அல்லாஹ் தானே, அல்லாஹ் பற்றி எனக்கு தெரியாதா? யார் அல்லாஹ்? எனக்கு தெரியாதா திக்ரு? இப்போ சையதுல் அம்பியா சொல்கிறாங்க, மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபதிக், யா அல்லாஹ், உன்னை அறிய வேண்டிய முறையில் நான் என்ன செய்யலை? அறியவில்லை. அப்போ நாம் இங்கே திக்ரை செய்வதற்காக மட்டும் வரல, திக்ரை கற்றுக்கொள்வதற்காகவும் வரோம். இந்த மஜ்லிஸ் எதுக்காக? இந்த மஜ்லிஸ் திக்ரு செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, திக்ரு செய்யவும் செய்வோம், திக்ரை கற்றுக்கொள்ளவும் செய்வோம். திக்ரில் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். அதற்காகத்தான் என்னது இந்த மஜ்லிஸ். எவ்வளவு காலத்தில் திக்ரை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ காலமானாலும் முடியாது. முழுசாக நம்ம என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வை முழுசாக அறிந்து கொள்ள முடியுமா? அப்புறம் எப்படி முழுசாக அல்லாஹ்வை நினைக்க முடியும்? இப்போ எவ்வளவு அல்லாஹ்வை தெரிஞ்சு கொண்டாலும் அது என்னதான்? அது குறைவு தான். அப்போ அதற்காகத்தான் நமக்கு ஷேகுமார்கள் தேவைப்படுகிறார்கள். எப்போ, எவ்வளோ காலம் தேவை? மௌத்து வரைக்கும் நமக்கு ஷேகு தேவை. நமக்கு ஷேக் மௌத் வரைக்கும் தேவை. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக படைக்கவில்லை. செய்யலை. இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படணும், நல்லா இருக்கணும்னு தான் படைச்சிருக்கிறான், சந்தோஷமாக இருக்கணும்னு படைச்சிருக்கிறான். ஆனால் என்ன பிரச்சனை? நாம் அல்லாஹ் சொல்கிறத கேட்க. எந்த கம்பெனியும் வந்து ஒரு கார் கம்பெனி கார் தயாரிக்குதுன்னா அந்த காரு ரிப்பேராக போகணுன்னு தயாரிக்கிறது இல்லை, அது நல்லா ஓடணுன்னு தான் என்ன செய்கிறாங்க? தயாரிக்கிறாங்க. ஓட்ட தெரியாமல் ஓட்டினா என்ன பண்ணுறது? கார் நல்ல கார் தான், கம்பெனி நல்ல ஜப்பான் கம்பெனி டொயாட்டா, பென்ஸு, நல்ல தரமான காரு. இவருக்கு ஓட்ட தெரியல, இவர் டர்க்கு பொறுக்குன்னாருன்னா அது என்ன ஆகும்? அப்போ கம்பெனிக்காரன் என்னடா கம்பெனிக்காரன் என்ன கார் ரெடி பண்ணியிருக்கிறான்? இவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், 2 இதில் இதாகி போச்சே அப்படின்னா, காரனுக்கு மேலே என்ன கிடையாது, கம்பெனிக்காரன் மேலே எந்த குறையும் இல்லை, டிரைவரு சரியில்லை, டிரைவரு. அப்போ அல்லாஹ் தஆலா மேலே எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் கஷ்டப்படுத்துவதற்காக என்ன செய்யலை? படைக்கவில்லை. சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்? படைச்சிருக்கிறான். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவனுடைய திக்ர் வேண்டும். திக்ர் இல்லைன்னா கஷ்டம்தான். தெளிவாக சொல்லிட்டான், ஃபஸ்ட்டே சொல்லிட்டான். சொல்லாமல் செஞ்சால் நீ என்ன சொல்லவே இல்லை, நீ பாட்டுக்க உன் இஷ்டத்துக்கு செய்கிற அப்படின்னு அவன்கிட்ட என்ன செய்யலாம்? கேட்கலாம். அதனால கேட்க முடியாது, ஒரு வாய்ப்புனாச்சும் இருக்கும். ஆனால் தெளிவாக சொல்லிட்டான், என்னை திக்ரு செய்யலைன்னு சொன்னால் மன் ஆரலான் திக்ரி பையன் லஹு மஈஷத்தன் தன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுத்து விடுவேன்றான்.
திக்ர் செய்யலைன்னு சொன்னால் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் நான் செய்ய முடியாது. கம்பெனிக்காரன் சொல்லிட்டான், அப்பா இதுதான் டேங்க்கு, இல்லை பெட்ரோல் ஊற்றணும், டீசல் ஊற்றணும் சொல்லிட்டேன், அப்போ தான் வண்டி ஓடும். அதெல்லாம் என்னால் முடியாது. அதான் நான் இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கியிருக்கிறேன், இதுக்கு மேலே நான் பெட்ரோல் வேறு போடணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. வண்டி ஓடணும். ஓடுமா வண்டி? இது டயருப்பா, இதில் என்ன செய்யணும்? காற்று அடிக்கணும், அப்பப்போ என்ன செய்யணும்? காற்று அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்னால் முடியாது. எதுக்கு உனக்கு நான் காசு கொடுக்குறேன்? நான் காற்று அடிக்கிறது அவனுக்கு காசு கொடுக்குறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கான ஒரே வழி தான் இருக்குது. 2 வழிலாம் கிடையாது. 2 வழி, 3 வழி, 4 வழி, இது இல்லாட்டி அது அல்ல, வேறு வழியே வைக்கலை. ஆனால் மனுஷங்க என்னது, யாருக்கும் தெரியல, எந்த அஜர்த்துக்கும் தெரியல. எந்த ஆலிம்கள்னாச்சும் பயனில் சொல்கிறாங்களா? யாராவது? யாரும் சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கே மண்டை குழம்பு என்னத்தையோ சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. பயன் என்ற பேரில் எதையோ சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்களே தவிர மெயின் சப்ஜெக்ட் என்ன விளங்கலை அவங்களே. உண்மை ஒரே வழி அல்லாஹ்வை திக்ர் செய்வது மட்டும்தான் நம்முடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் சொர்க்க வாழ்க்கை. அவ்வளோதான். இப்போ இந்த உலகத்தில் சொர்க்கம்னா அப்போ அங்கேயும் சொர்க்கம்தான். அங்கே என்ன தான்? நிம்மதியான சொர்க்க வாழ்க்கை. அதற்கான ஒரே வழி என்னதான்? அல்லாஹ்வை திக்ர். அந்த அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுன்னு சொன்னால் நாம் நினச்ச மாதிரி திக்ர் செய்கிறது இல்லை, அல்லாஹ் சொன்னது மாதிரி திக்ர் செய்யணும். இப்போ அல்லாஹ் சொன்னது மாதிரி திக்ர் செய்ய வேண்டுமானால் அல்லாஹ்வை அறிந்தவர்களிடத்திலே சென்று திக்ரை கற்றுக்கொள்ள வேண்டும். திக்ர் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் யார் தேவை? ஷேகுமார்கள் தேவை. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நமக்கு யார் வேணும்? ஷேக் வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன செய்வாங்க? ரசூல்கிட்ட போவாங்க, கேட்பாங்க, ரசூலா சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம சந்தேகம், யார்கிட்ட போய் கேட்குறது? இந்த அஜர்த்து ஒன்று சொல்கிறாரு, அந்த அஜர்த்து ஒன்று சொல்கிறாரு, அந்த ஊர் அஜர்த்து ஒன்று சொல்கிறாரு, இந்த ஊர் அஜர்த்து ஒன்று சொல்கிறாரு, யூடியூப்பை பார்த்தா அது ஒன்று சொல்லுது, கூகுளை பார்த்தா அது ஒன்று சொல்லுது, யார் சொல்கிறத கேட்குறது? சரி, எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் யார் திக்ரை கற்றுத் தருகிறார்களோ அவங்க தான் நமக்கு வேணும். யார் வேணும் நமக்கு? அவங்கள்ட்ட போனால் நம்முடைய எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல திக்ர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? திக்ர் கிடைச்சிட்டா நிம்மதி கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சி போச்சு. யார் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க? முன்னேறுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ அதனால தான் அல்லாஹ் தஆலா அதையும் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் நல்லோர்களோடு சேர்ந்து இருங்கள். என்ன செய்யுங்க? நல்லோர்களோடு, ஷேகுமார்கள், அவுலியாக்களோடு நீங்கள் என்ன செய்யணும்? சேர்ந்து இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன செய்யுங்க? அஞ்சி பயந்து கொள்ளுங்கள். பயந்து என்ன செய்யணும்? நீங்கள் வக்கூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அவங்களோட என்ன செய்யுங்க? அவங்களோடு அப்படியே ஆயிருங்கன்றான், ஒட்டிக்கங்கன்றான். எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை வக்கூனு. கூனுனா நீங்கள் ஆகிவிடுங்கள். மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்கள், நல்லவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். ஆகிவிடுங்கள்னா என்ன அர்த்தம்? அவங்க கூட தான் நானுன்னு ஆயிருங்க. நான் யார் கூட? ஷேகுமார்களோட தான் நான். ஹேக்கி நேக்கி போகலாமா வேணாமா, பார்க்கலாமா, அப்படி இல்லை. முழுசா நமக்கு அல்லாஹ்வை
காட்டித்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஷேഖ് நமக்கு அல்லாஹ் நமக்கு காட்டி தந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும்? அவங்களோட தான் நம்ம ஆயிரணும். யார் சொல்கிறது இது? யார் சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸு அவுலியாக்கள் சொன்னது, அவங்க இமாம் சொன்னதெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? அப்போ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என் கஷ்டம்லாம் சரியாக போகணும். ஷேகுமார்கள்ட்ட வர்றது அந்த சிரமம், இந்த சிரமம், அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம். ஷேகுமார்கள்ட்ட ஒரே தீர்வு தான். என்னதான்? வேறு தீர்வுலாம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தான் ஷேகுமார்கள் சொல்ல முடியும். அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இவங்க இன்னொன்று எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணுங்க, இது செய்யுங்க அப்படின்னா அவர் ஷேகே கிடையாது. உண்மையான ஷேகு வேற எந்த பக்கமும் என்ன செய்ய மாட்டாங்க? திருப்ப மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் தான் திருப்புவாங்க. அந்த பக்குவம் இல்லாதவங்கள கொஞ்சம் பொறுமையாக சரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து திக்ரின் பக்கம் கொண்டு வருவாங்க. இப்போ உண்மையில் நம்முடைய வாழ்க்கைக்கான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு திக்ரில் தான் இருக்கிறது. அந்த திக்ர் ஷேகுமார்களோடு நாம் ஆகுவதை கொண்டு தான் இருக்குது. ஷேகுமார்களோடு ஒட்டிக்கணும், அவங்களோட அப்படியே ஆயிரணுன்றான் அல்லாஹ். சொல்லுவாங்க அவங்க ஆள் இவர், இவங்க ஆள், அது மாதிரி ஷேகுமார்களோட ஆள் இவர். நமக்கு அது கௌரவம் தடுக்கும். என்னது? நான் விஜய் ரசிகருங்க, அப்படி பெருமையாக அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, அது தெரியுமா நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்கிறது. நான் இந்த ஷேகுடைய முடியுதுன்னா அப்படியே மறைச்சி வச்சுக்கணும். யார் தப்பாக நினச்சிப்பாங்க, அவங்க மரியாதை இல்லாமல். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஷேகுமார்களோடு நல்ல தொடர்பை நாம் என்ன செஞ்சுக்கணும்? நாமும் நம்முடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லோரும் ஷேகுமார்களோடு தான் நமக்கு தொடர்பு. நமக்கு என்ன முன்மாதிரி யார்? ரசூலும் சஹாபாக்கள். அந்த காலத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆண்களும் பெண்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நேரடி தொடர்பில் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? சஹாபா பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இதுக்கு இது என்ன யார சொல்லலாம், அது என்ன யார சொல்ல விளக்கம் கேட்டாங்க, இருக்குதா இல்லையா? பிள்ளைகள் வந்தாங்க, பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. இப்போ எல்லோரும் எந்த அளவுக்கு நாம் ஷேகுமார்களோட தொடர்பை ஏற்படுத்துகிறோமோ அல்லாஹ்தாலா உடனே நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து செஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா சிரமங்களை நீக்கிறோம். அது எப்படி நமக்கு விளங்காது, நம்ம அறிவுக்கு தெரியாது. அது நாம் யோசிச்சு இப்படி போனால் அப்படி நடக்கும் அப்படிலாம் புரியாது. என்ன நடக்கும்னே தெரியாது. அல்லாஹ் நடத்துவான். நமக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு விளங்காது. திடீர்னு யோசிச்சு பார்த்தா எப்படி நடந்துச்சு, நடந்ததுக்கு பிறகு நம்ம எப்படின்னா யோசிச்சு பார்த்தா வேணால் விளங்குமே தவிர யோசிக்கலன்னா அதுவும் விளங்காது. நம்ம ஏதோ அப்படியே நடக்குது போல் அப்படின்னு நினச்சிப்போம். எப்போனா ஷேகை விட்டு பிரியும் போது தான் தெரியும் பிரச்சனை வந்தோம். இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு. அப்போ தான் தெரியும், ஓ இவ்வளோ நாள் நல்லா இருந்ததுக்கு காரணம் நாம் ஷேகுமார்களோடு இருந்தது தான் அப்படின்றது எப்போ தான் தெரியும்? பிரச்சனையுடைய நேரத்தில் தான் தெரியும். அப்போது அல்லாஹ்தாலா ஒரு சுருக்கமான ஒரு வழியை தான் கொடுத்து, ரொம்ப புரியாத கஷ்டமான அதெல்லாம் கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு என்னது? தயக்கம். நம்ம செய்கிறதில்லை. கஷ்டமானது தான் வேணும், லேசானது நமக்கு அது மதிப்பு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று என்ன, நம்முடைய கௌரவம், யார் என்ன நினைப்பாங்க, இது மாதிரியான எண்ணங்கள்னால நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் ரசூலை விட்டு விலகிறோம், ஷேகுமார்களை விட்டு விலகிறோம். யார் என்ன நினச்சா எனக்கு என்ன? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு ரசூல் இருக்கிறாங்க, ஷேகுமார்கள்
நெருங்கிறதுனால எனக்கு யார் கிடைக்கிறா? அல்லாஹ் கிடைக்கிறான், ரசூல் கிடைக்கிறாங்க, கௌஸ் நாயகம் கிடைக்கிறாங்க, எனக்கு ஹாஜா நாயகம் கிடைக்கிறாங்க. வேறு என்ன வேணும் எனக்கு? யார் என்னை மதித்தா என்ன, மதிக்காட்டி என்ன? யார் என்னை ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காட்டி என்ன? எனக்கு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அப்படி நாம் ஷேகுமார்களோடு நம்முடைய தொடர்பை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்முடைய சிரமங்கள், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும், நமக்கு திக்ரு கிடைக்கும். திக்ரின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும். திக்ரின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள், சிரமங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே சூரியனை கண்ட பனி மாதிரி அப்படியே என்னது பனி படர்ந்து கிடக்குது. சூரியன் வந்துட்டு என்ன ஆகுது? எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி வானமே கிளியர் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? அப்படியே தெளிவாக ஆயிரும். அதால நமக்கு சரியான விளக்கத்தை தருவானாக. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் விளக்கத்தை தருவானாக. நாம் எதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மக்கள், இந்த சமுதாயம் சொர்க்க வாழ்க்கையை அடைய வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையை அடையணும், அல்லாஹ்வுடைய திக்ரை பெற்றவர்களாக ஆகணும். அதுக்கு தான் நாம் என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம். மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது, மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. மக்கள் துணியா அப்படியே ஒரு பகட்டு வெளிரங்கம், அப்படியே ஒரு ஆடம்பரமாக இருக்கணும், அதை தான் பார்க்குறாங்களே தவிர உண்மை எங்கே இருக்குது, உண்மையான ஞானங்கள் எங்கே இருக்குது, அது யார் என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல. இன்னும் இதில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலகீனம், நமக்கு என்னது பலகீனம். நம்ம அப்படி என்ன செய்கிறதில்ல, ஒரு உற்சாகமாக இதே ஒரு விஜய் ரசிகர் பண்ணுறோம்னா, அப்பா விஜய் வந்து சேர்றா வாடா வாடா எல்லோரும் வாங்கடா டக்குன்னு கட்டுறா காசை கட்டுங்கடாப்பா, விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணோம் கட் அவுட்டு என்னது எல்லாம் அப்படி விஜய் அப்படி அந்த போட்டோலாம் அப்படியே குத்திக்கிட்டு, தலையில் குத்திக்கிட்டு, எல்லாம் உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு என்னது பெருமையாக தெரியுறாங்க. எல்லாம் சந்தோஷமாயிருவானா? விஜய் ரசிகர்ப்பா அப்படின்னு நல்லா சந்தோஷமாக போகிறானா? அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. யார் என்ன, யார் நினச்சி என்ன, எவனுக்கு கேவலமாக பேசினா எனக்கு என்ன, நான் விஜய் ரசிகன். அவ்வளோ இதாக நரகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக போகிறாங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நம்ம அப்படி பயந்து கூப்பிட்றோம். யார் கூப்பிடணும்னா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. பொறுமையாக பார்ப்போம். எல்லாம் நம்ம மன்னிப்பானாக. அல்லாஹ் தஆலா சரியான விளக்கத்தை தருவானாக. அவனுடைய ஜாக்கிரீன்கள் ஷாக்கிரீன்களை எல்லாம் நம்ம ஆக்குவானாக. திக்ருடைய மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா இன்னும் நிறைய மக்களுக்கு பிரயோஜனமானதாக ஆக்கி தருவானாக. இந்த அரக்கோணத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த திக்ர் மஜ்லிஸுடைய பரக்கத்துகளை தருவானாக. நிறைய மக்கள் இதில் கலந்து அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.